ஓவிலேஷன் டே கருமுட்டை வெளியாகிற காலம், ஃபெர்டைல் பீரியட் கருத்தரிக்கிற காலம்னு வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்ணாங்கன்னா, ம். 1 கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. ம். நம்பர் 2 வந்து அவங்களுக்கு செக்ஸ் ப்ராப்ளம் வரும். ம். தம்பதிகள் வந்து குழந்தை பிறக்கணும்னா ரெகுலராக செக்ஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு 4 முறைக்கு மேல செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா, ம். கருத்தரிக்கிற வாய்ப்பு 83%. ஒரு ம். வாரத்துக்கு ஒரு முறை ரொம்ப கம்மியா பண்ணாங்கன்னா 17%. ம். தாம்பத்திய உறவு ரெகுலரா பண்ணணும். தேதி வச்சு பண்ணக்கூடாது. ம். தேதி வச்சு பண்ண பண்ண அது ஒரு வேலையாக மாறிடும். மன அழுத்தம், மனப்பதட்டம் கரெக்ட். எல்லாம் வந்துரும். ம். சரி. இப்போ வந்து தேதியவே தெரிஞ்சுக்க வேண்டாம். ம். இவங்க பாட்டுக்கு ரெகுலரா தாம்பத்திய உறவு வச்சுக்கணும். கல்யாணம் ஆன 1 வருடத்தில 85 தம்பதிகள், 85% கப்புல்ஸ் வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. ம். ஒரு 15 பேர் வந்து கருத்தரிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சிகிச்சை தேவைப்படும். அதனால தேதியெல்லாம் பார்க்க வேண்டாம். ரெகுலராக டெய்லி பண்ணலாம். இல்ல குறைந்தபட்சம் 1 நாள் விட்டு 1 நாளாவது இவங்க தாம்பத்திய உறவு வச்சுக்கலாம். தேதி வச்சு பண்றது நல்லதல்ல.